50 ஆண்டுகாலமாக இருக்கக்கூடிய இருதுருவ அரசியலின் தன்மை தமிழ்நாட்டில் மாறப்போதா இல்லை மாறி இருக்கா? திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் திரு இபிஎஸ் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, இபிஎஸ் பலவீனம் அடையணும் அப்படின்ற அவருடைய எதிர்பார்ப்பில் அந்த கருத்தை சொல்கிறாரா, இல்லை களச்சூழல் அப்படிதான் இருக்கா? திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னா இருக்கா? மாறப்போதா? நிச்சயமா அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த முதல் தேர்தல்ல 100% கிடையாது. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நம்ம ஒரு சின்ன புள்ளி வரும் சார், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரே காட்டாத ஒரு கட்சி 20% ஓட்டை பெற்றிருக்கு. அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த 20% ஓட்டை போட்டவர்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து பழகியவர்கள். அந்த 20% ஓட்டு அவர்கள் பக்கம் ஏற்கனவே ஒரு சேவாய் இருக்கு. இது போக பாஜக கூட்டணி ஒரு 11% ஓட்டை பாஜக தனித்து அந்த கூட்டணியில வாங்கியிருக்கு. பாஜக கூட்டணியாக ஒரு 18% எடுத்திருக்கு. அந்த கூட்டணிக்குள்ள கணக்குல முரண்பாடுகள் இருக்கு. ஆனா பாஜக தனித்து ஒரு 11% ஓட்டு எடுத்திருக்கு. இது இரண்டும் சேர்த்தாலே ஒரு 31% ஓட்டு வருது. அப்ப குறைந்தபட்சம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டு கூடணும். இதை விட நாடாளுமன்ற தேர்தலில் ஓங்கின ஓட்டை விட பிஜேபியோட ஓட்டு குறையணும். நம்ம அந்த கணக்குக்கெல்லாம் போகாட்டா கூட ஒரு 30% ஓட்டு இப்பவே பாக்கெட்ல இருக்கலாம். ஆனா அதை மீறி விஜய் 2வது இடத்துக்கு வந்துருவாரு அப்படிங்கிறதே அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா விஜய்க்கு ஒரு இலக்கு இருக்கு. முதல் தேர்தல்ல நம்ம திமுகவுக்கு எதிராக தான் இருக்கோம் அப்படிங்கிறத கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்புலதான் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை விஜயும் பேசுறாரு. இன்றைக்கு அந்த கூட்டணிக்குள் இடமில்லை என்று சொன்னவுடன் அரசியல்ல சீனியரான பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் அந்த கருத்தை அதனாலதான் முன்வைக்கிறாங்களே ஒழிய, அதிமுகவுக்கு என்று ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி. அந்த 20% பிரதமரே இல்லாம, பிரபலத்தன்மை உள்ள வேட்பாளர்கள் இல்லாம, யாருமே இல்லாம எடுத்த ஓட்டு தான் அது. இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இதுக்குள்ள இருக்கு சார். அதாவது நம்ம பார்த்தோம்னா ஒரு பொது எதிரிங்கிறது திமுக. அந்த பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு இன்னைக்கு 3 முனைகள்ல இருந்து எதிர்த்தாக்குதல் வருது. ஒன்று தாவேகா தரப்பு, இன்னொன்று அதிமுக தரப்பு, இன்னொன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் தரப்பு. அப்போ ஒரு பொது எதிரி இயல்பாகவே பலம் பெறாரு. திமுக பலம் பெறும், அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் சிதையும். அதை நம்ம இன்னொரு கோணத்துல யோசிச்சு பார்த்தோம்னா, திமுகவும் பாஜகவை திட்டுது, தமிழக வெற்றி கழகமும் பாஜகவை திட்டுது, நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானும் பாஜகவை தான் திட்ட போறார், மத்திய மாநில அரசுகளை தான் விமர்சிக்க போறார். அப்ப இயல்பாகவே அந்த அணிக்கும் ஒரு ஓட் பேங்க், ஒரு வலதுசாரித்துவ ஓட்டு திரட்டல் ஒரு வகையில கை கொடுக்கலாம். இது போக அதிமுகவுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு அது பலம் குன்றிய நிலையில கூட அவர்கள்ட்ட மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கும் சேர்ந்து அது 2வது இடத்தை கண்டிப்பாக திமுக வெர்சஸ் அதிமுக களத்தை நகர்த்தும். தாவேகா முயற்சிக்க மட்டும்தான் முடியுமே ஒழிய முதல் தேர்தலிலேயே 2வது இடம் வந்துவிடும் என்பது அந்த அணியை இப்பொழுதே அவர் கட்டமைக்க முயற்சிக்கிறாரு. அந்த கட்டமைப்பினுடைய பலனா வரக்கூடிய வார்த்தையா தான் பார்க்க. 2 கேள்வி. முதல் கேள்வி, இந்த அரித்மெட்டிக்கா சொல்றீங்கல்ல, ஏற்கனவே அதிமுக இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் படி வச்சிருக்கிற 20%, அப்புறம் பாஜக பெற்றிருக்கிற 11%, அப்படி கூட்டினா ஒரு குறைந்தபட்சம் 30%. அரித்மெட்டிக்கா நாடாளுமன்ற தேர்தல இருந்து அப்படியே அது கன்வெர்ட் ஆயிருமா சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த பெர்சன்டேஜ்? சட்டமன்ற தேர்தலுக்கு என்று வரும்பொழுது அதிமுகவுக்கு இதோட ஓட்டு கூடுதானா? ஏன்னா நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல நாம தொடர்ச்சியா நான் பல இடங்கள்ல சொல்றதுதான், எந்த ஒரு வேட்பாளர் கூட பிரபலமான வேட்பாளர் இல்லை. ஆனா சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் களத்துல இருப்பாங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தலை ஒரு ஒப்பீட்டுக்கு எடுத்துக்கிட்டா பாஜக எவ்வளவு பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்களை நிறுத்துறாங்க. திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி, எல்லா அண்ணாமலை போன்றவர்கள் தொடங்கி, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொடங்கி பல ஊர்கள்ல பிரபலங்களை நிறுத்துறாங்க. ஆனா அதிமுக வேட்பாளர்கள் யாருமே பிரபலத்தன்மை கொண்டவங்க இல்ல, உள்ளூர்ல ஓட்டு வங்கி கொண்டவர்களும் இல்ல. விட்டது எல்லாமே இயல்பான எளிதான, வேற ஆள் கிடைக்காம எப்படியும் தோற்று விடுவோம் என்று தெரிந்து அவர்கள் ஒரு சுய பரிசோதனை என்பதை தாண்டி அவ்வளவுதான் முடிஞ்சது அந்த தேர்தல்ல. ஆனா சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை. சட்டமன்ற தேர்தல்ல மாவட்ட செயலாளர்கள் தீவிரமா களப்பணி செய்வாங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் களத்தில் இறங்குவாங்க. அதாவது சார், ஒரு தேர்தல்ல வெற்றியும் தோல்வியும் ஒரு ஸ்டாலின் அலை, ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அலை, ஒரு வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய அலை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அலைங்கிறத தாண்டி உள்ளூர்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய செயல் வீரர்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல. இன்னைக்கு ஏன் நம்ம ஓபிஎஸ் ஒரு பெரிய விவாத பொருளா எடுத்து பேசுறோம்னா, அவர் தன்னை தேர்தல் ரீதியாக தொடர்ந்து அதிமுகவுல இருந்து ப்ரூவ் பண்ணவர். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் முன்னாள் அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், 65 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு அந்த கட்சிக்கு இருந்து ஒரு 4 பேர் எதிர் திசையில இருக்காங்க. 61 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 61 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதியில என்ன பண்ணிருப்பாங்க? ஒவ்வொரு ஊர்ல நிழற்குடையில தொடங்கி அங்கன்வாடி மையத்தை தொடங்கி வைத்தது வரை பல ஊர்கள்ல பண்ணிருப்பாங்க. அந்த ஊர்கள்ல அவர்கள் செய்த ஓட்டுகள்லாம் திடீர்னு ஒரு விஜய் வந்த உடனே இத்தனை நாள் இருந்த பரிச்சயத்தை விட்டுட்டு புதுசா ஒரு மாற்று கட்சி வந்துருச்சு, மாற்று வேட்பாளர் வந்துட்டாரு அப்படின்னு அவங்களை தேடி போக மாட்டாங்க. 2வது கேள்வி, 2019, 21, 24
இந்த 3 தேர்தலுமே பாஜக எதிர்ப்பு அப்படின்னு மையப்படுத்தப்பட்டு தான் தமிழ்நாட்டில் சந்திக்கப்பட்டிருக்கு. இந்த முறையும் பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில தான் இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. அப்போ 2021 பாஜகவோடு அதிமுக கூட்டணியில இருந்துச்சுனாலும் இந்த முறை விலகி மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ பாஜக எதிர்ப்புன்னு நிற்கக்கூடிய திமுக, திரு சீமான், திரு விஜய் அப்படின்னு வரும்போது திரு விஜய்க்கு அங்க பிளஸ்ஸா மாறி அதிமுகவுக்கு அது பின்னடைவை கொடுத்துறாதா? இல்ல, ஒரு பொது எதிரியே தானே சார். இப்ப திமுகவுக்கு என்ன சொல்றோம், நம்ம திமுக ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கு. அதை வீழ்த்தக்கூடிய இடத்துல 3 கட்சிகள் நிக்கிறாங்க. அப்ப அந்த மூன்று கூறுகளாக எதிர் ஓட்டுகள் சிதைய போகுது. அது திமுகவுக்கு சாதகம். அதே மாதிரிதான் பாஜகவை திட்டக்கூடிய இடத்துல இந்த 3 கட்சிகள் இருக்காங்கல்ல. மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியை விமர்சிக்கிற இடத்துல விஜய் மட்டுமே அதை பேசல இல்ல. இன்னைக்கு பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலமே இன்னைக்கு வேற வழி இல்லாவிட்டாலும், பொருந்தும் கூட்டணியாக இருந்தாலும் பொருந்தா கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக பாஜக அலையன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு தேதிக்கு அதிமுகவுக்கு நல்ல சேஃப் ஜோன் தான் நான் பாக்குறேன். ஏன்னா திமுகவும் பாஜக சொல்லிதான் திமுகவும் பாஜக எதிர்ப்புல தான் இருக்கு. ஆனா திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, திரு சீமானும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதிமுகவும் பாஜகவும் இருக்கு. அப்ப நமக்கு இன்னொரு சாய்ஸ், பெட்டர் ஆல்டர்னேட்டா திரு விஜய். பாஜக எதிர்ப்பையும் விரும்புகிறாங்க, ஆனா திமுகவும் வேண்டாம், திரு சீமானும் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு விஜய் ஒரு சாய்ஸா இருப்பார்ல. அதைத்தான் திமுகவே காலி பண்றாங்கல்ல சார். கிரவுண்ட்ல பாஜகவோட பி டீம் சொல்லக்கூடிய விமர்சனங்களில திமுகவே முன்வைக்கிறாங்கல்ல. நிறைய திமுகவினர் விஜய்க்கு ஓட்டு போடுறது அபாயகரமானதுன்னு இவங்களே பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்ப அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஓட்டை அவங்க தடுக்க முயற்சி பண்றாங்க. ஒன்று. இன்னொன்று, விஜய் நம்புறது இளைஞர்கள் பலம். அதிமுக இளைஞர்களே இல்ல. அது அக்னீஸ்வரன் சார் ஏத்தாலும் ஏத்துக்கிட்டாலும் அதுதான் உண்மை. அக்னீஸ்வரன் சார் திட்டினா கூட பிரச்சனை இல்ல, ஆனா அதுதான் உண்மை. அவரும் இளைஞர் தானே. அக்னீஸ்வரன் சார் இளைஞர் தான், அது பிரச்சனை இல்ல சார். விஜய் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து 8 ஆண்டுகள் ஆகுது சார். இந்த 8 ஆண்டுகள்ல இளைஞர்களை ஒரு வசீகரமிக்க ஒரு இளைஞர் கூட்டத்தை திரட்டுகிற எந்த விஷயத்தையுமே அதிமுக செய்யல. அக்னீஸ்வரன் சார் வேண்டுமானால் மறுக்கலாம். விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு கூட ஒரு பள்ளி கல்லூரிகள்ல போய் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது கூட பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள் நடத்தினது கிடையாது. அப்புறம் எப்படி விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை இன்றைய தலைமுறைக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. சோ இப்ப இயல்பாகவே இளைஞர்கள் ஓட்டு அவங்களுக்கு இல்ல. அப்ப திமுகவுக்கு இப்ப இளைஞர்கள் ஓட்டு போகணும். அதைத்தானே விஜய் இப்ப திருப்பி கொண்டு போறாரு, தன் பக்கமா இழுத்துட்டு போறாரு. சோ இது அதிமுகவுக்கு பலவீனமான தேர்தலா இருக்காது. திமுகவுக்கு எதிராக ஒரு ஃபைட் கொடுக்கிற இடத்துல அதிமுக இருக்கும். ஒருவேளை அதிமுக அசந்தால் மட்டும்தான் விஜயால அந்த இடத்தை நெருங்க முடியுமே ஒழிய, இன்னொன்று அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உள்கட்சி யுத்தங்கள், ஓபிஎஸ் அவர்களை தாவேகா பக்கம் அவர்களே நகர்த்துறதா இருக்கலாம், டிடிவி தினகரன் குறித்து மாறுபட்ட பதில்களை சொல்றதா இருக்கலாம். இப்படி ஒரு வலுவான அணியை விஜய் கட்டமைத்து விட்டால் மட்டும்தான் அந்த இடத்தை நோக்கி அவர் நகர்றதுக்கான பாதையை அதிமுகவே கொடுக்கிற மாதிரி.